A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ராவ்ஸ் 19வது அதிகாரம். அதில் 13லேருந்து 17வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது 13-14 சோலமன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சமாதானத்தோடு இருக்கிற குடும்பம் வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம்னு சொல்கிறார் சோலமன். அதுக்கப்புறம் 15, 16, 17 என்ன சொல்கிறாருன்னா, சோம்பேறித்தனம் வந்து அழிவு கொண்டு வரும், ஆனால் பெருந்தான்மையாக இருக்கிறது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்னு சொல்கிறார். ஸோ இதிலேருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வசனம் வந்து 17வது வசனம். ஸோ ப்ராவர்ப்ஸ் 19 அதில் 17வது வசனம் பார்க்க போது, whoever is generous to the poor lends to the Lord and he will repay him for his deed. இன்னொரு சொல்கிறேன், whoever is generous to the poor lends to the Lord and he will repay him for his deed. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன டேக்அவேனா, வெரி சிம்பிள். பெருந்தான்மையாக இருக்கிறது அது நம்ம ஆண்டவருக்கு ஹானர் பண்ணுற மாதிரி, அதாவது ஹெல்பிங் த புவர் ஹானர்ஸ் காட் ஹிம்செல்ஃப். ஸோ ஓகே, இதை நம்ம என்ன கற்றுக்கலாம்? ஸோ வெரி சிம்பிளாக இதை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நான் வந்து ஏழைகளுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அதாவது நான் ஏழைகளுக்கு இல்லை சபைக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அதனால் ஆண்டவர் கொடுக்கறதுனால எனக்கு ஆசீர்வதிப்பாருன்ற எண்ணத்தோடு கொடுப்பாங்க. எஸ்பெஷலி நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பாஸ்டருங்க சர்ச்சிலே எப்படி பண்ணுவாங்க, டிமாண்ட் பண்ணுவாங்க. நான் உங்கள் கையில் இவ்வளோ காசு கேட்டேன், நீங்கள் இவ்வளோ தான் கொடுத்துருக்கீங்கன்னு பேரை சொல்லுவார். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு வைரலாக வீடியோ போச்சு, எல்லாருக்கிட்டையும் $2000 பாஸ்டர் கேட்டிருக்காரு. ஒருத்தவங்க வந்து $1200 கொடுத்துருக்காங்க. $1200 நீங்கள் இந்தியன் கணக்கில் போட்டிங்கன்னா ஒரு 1.5 லட்சம் கிட்ட, அவ்வளோ காசு டொனேட் பண்ணியிருக்காங்க சர்ச்சுக்காக. அவர் பாஸ்டர் என்ன சொன்னார்னா, நான் கேட்டது $2000, நீங்கள் கொடுத்துருக்குது 1200, மிச்சம் $800 எங்கன்னு கேட்பாரு. இல்லை நாங்கள் அதை சேர்த்து வச்சு கொடுப்போம். சரி, நான் கேட்டது நீங்கள் கொடுக்கலன்னு அப்படியே என்ன சொல்லுவார், சபையில் ஓப்பனாக மைக்கில் அவங்க முன்னாடி வந்து கொடுக்க போது அப்படியே சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. இந்த மாதிரி சில பாஸ்டர் இருக்காங்க. இன்னும் சில பேர் என்னன்னா, கதவு போட்டிட்டு இந்த அமௌண்ட்டு எங்கள் கலெக்ஷனில் வந்தால் நாங்கள் கதவு திறந்து உங்களை விட்ருவோன்னு பேசிக்கலி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க சில பாஸ்டருங்க, இந்த மாதிரி வசனங்களை எடுத்துகிட்டு அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போய் பண்ணுவாங்க. நல்ல வேளை இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு யாரும் அப்படி பண்ணதில்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஆனால் என்ன இந்த வசனத்தில் சோலமன் என்ன சொல்ல வர்றாருன்னா, வெரி சிம்பிளாக நம்ம மற்றவங்களுக்கு பெருந்தான்மையாக கொடுக்கறது எந்த எண்ணத்தோடு கொடுக்கணும், அவங்களுக்கு உதவி பண்ணுற எண்ணத்தோடு கொடுக்கணும். எந்த எண்ணத்தோடு கொடுக்கக்கூடாது, ஆண்டவர் என்ன இன்னும் ரெட்டிப் பண்ணுவார், இல்லை 3 மடங்கு கொடுப்பாருன்ற எண்ணத்தோடு கொடுக்காம, அவங்களுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு, அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்குறேன், அந்த எண்ணத்தோடு கொடுக்கணுமே மீற நான் கொடுத்தா ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிப்பார், அதனால நான் கொடுக்குறேன்னு சொல்ற எண்ணம் தான் தவறுன்னு இதுல இருந்து எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம பெருந்தான்மையாகவும் கைண்டா இருக்கிறதோட முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கக்கூடாது, ஆண்டவரோட ஆசீர்வாதம் இல்லாம மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்னு எங்கேருந்து வரணும், அது நம்ம இதயத்துல இருந்து வரணும். ஸோ முதல்ல என்ன பண்ணும், இதுக்கு நான் எப்பவுமே சொல்றது ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவரே, God give me the heart of generosity, give me a heart of generosity. ஆண்டவரே, எனக்கு ஒரு பெருந்தான்மையா இருக்க இதயத்தை கொடுங்க. ஏன்னா நம்ம எல்லா வாட்டியும் கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் யோசிப்போம், அடுத்து என்ன பண்ணுவோம், சரி கொடுத்தா ஆண்டவர் எனக்கு திருப்பி கொடுத்துருவாருன்னு கொடுப்பாங்க. அதான் பண்றாங்க. என்னது அமெரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல நான் கொடுத்தா எனக்கு 2 மடங்கு 3 மடங்கு ஆண்டவர் கொடுப்பாருன்னு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம கொடுக்கறது எது குறிக்கும், எந்த எண்ணத்தோட கொடுக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். அதே மாதிரி சர்ச்சிலையும் கேட்கும் போது எது கொடுக்கணும், சபைக்காக நான் செய்யறேன் அந்த எண்ணத்தோட கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம உதவி செய்ய போது அந்த இதையும் இருக்கணும். ஹார்ட் ஷுட் பி ஹார்ட் ஆஃப் கிவிங், நாட் ஹார்ட் ஆஃப் ரிசீவிங். நான் திரும்பி வாங்கிடுவேன்ற இதயத்தோட கொடுக்காம நான் கொடுக்குறேன், என் பெருந்தான்மையோட நான் உதவிக்காக கொடுக்குறேன்ற இதையும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நான் அதான் என்ன பண்ணுவோம், அதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த இதயத்தை, என் இதயத்தை அந்த மாதிரி மாத்துங்க சொல்லலாம். அதே மாதிரி சொல்லலாம், பிரதர் எனக்கு அந்த மாதிரி எண்ணம் வரலையே, நான் என்ன பண்றது, ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம எப்பவுமே கேட்கணும். வெரி சிம்பிள். நம்ம எப்பவுமே என்ன கேட்போம், நான் சொன்னதே தான் சொல்றேன் திரும்பி, கார் கொடுங்க, ப்ரொமோஷன் கொடுங்க, இல்லை என் கடன் அடிங்க, இதெல்லாம் கேட்குறோம். சரி, ஆனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் என்ன,
நம்ம கனிகள், இந்த மாதிரி கனிகள் இருந்தால் தான் நம்ம ஒரு விசுவாசி, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்காக ஒரு அடையாளம். அந்த மாதிரி கனிகளை கேட்காம நம்ம எல்லாமே என்ன கேட்டுக்கிறோம், உலக பிரகார கஷ்டங்கள், உலக பிரகார விஷயங்களுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுவும் தப்பில்லை, ஆனால் இதுக்கும் கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் சொல்றேன். ஸோ முதல்ல என்ன பண்ணோம், நம்ம கொடுக்க போது என்ன, நம்ம இதயம் எப்படி இருக்கணும், கொடுக்குற இதயத்தோட இருக்கணுமே மீற வாங்குற இதயத்தோட இருக்கக்கூடாது. இரண்டாவது, அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது, ஆண்டவர்கிட்ட கேட்கறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கடைசியில் என்ன பண்ணணும், அதான் மற்றவங்களுக்கு உதவி செய்யறது என்ன பண்ணுறது, நம்ம ஆண்டவருக்கே ஹானர் பண்ற அளவுக்கு சாலமன் இங்க சொல்றாரு. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to take away. Thank you.